திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணையாது என்று அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாணவரணி ஆலோசனைக் கூட்டம் தேனாம்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர் நலனுக்காக கல்வி கட்டணத்தை முறைப்படுத்த ஆணையம் அமைக்க வேண்டும் என்றார். வரும் சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடும் அளவுக்கு தமிழ் மாநில காங்கிரசுக்கு பலமில்லை என்றும், அதனால் மக்கள் விரும்பும் கூட்டணியில் இடம்பெறுவோம் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருப்பதால் அந்த கூட்டணியில் சேரமாட்டோம் என்றும், தங்களின் தனித்தன்மையை இழக்க மாட்டோம் என்றும் வாசன் கூறினார். அத்துடன் ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற 7 பேர் விடுதலை குறித்து சட்ட நுணுக்கங்களை ஆராய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே தொடர்ந்து எந்த மாற்றமும் இல்லாமல் நான் கூறிக்கொண்டு வருவது, மார்ச் 2ஆம் வாரத்தில் என்னுடைய சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு அதிகாரப்பூர்வமான கூட்டணி அறிவிப்பை வெளியிடுவோம் என்பதுதான். எப்படி ஒன்றை என்னால் தெளிவாக சொல்ல முடியும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேர்விலே 100% தேரும் என்று நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். தனித்து போட்டியிடும் அளவுக்கு எங்கள் கட்சிக்கு பலம் கிடையாது. அதில் கூறுவதிலே எனக்கு எந்த விதமான சங்கடமும் கிடையாது. அதற்காகத்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மக்கள் விரும்பும் கட்சியாக இன்றைக்கு தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.